तमिलनाडु के अंदर डीएमके पार्टी सनातन धर्म, 3 लैंग्वेज पॉलिसी और कई ऐसे मुद्दे उठा रही है। उसका एकमात्र उद्देश्य मूल मुद्दों से ध्यान हटाना है। அதாவது திமுக சர்க்கார் தமிழ்நாட்டில் சில முக்கியமான பிரச்சனைகளை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அது சனாதனமாக இருக்கட்டும், மும்மொழி ஆகட்டும், டீலிமிட்டேஷன், இது போன்ற பல பிரச்சனைகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அது என்னன்னா, அவர்களுக்கு இருக்கிற ஆட்சியில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள், ஊழல், மோசடி போன்ற பிரச்சனைகளில் இருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இது போன்ற பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள். சார் தமிழ்நாட்டில் एक सेकंड भाई, मेरी बात तो समाप्त होने दो। ऐसे करोगे आप? அந்த கேள்விக்கு இன்னும் पहली बार प्रेस कॉन्फ्रेंस में आए हो क्या? लेट मी आंसर। तमिलनाडु का चुनाव आने वाले दिनों में डीएमके सरकार के घनघोर करप्शन, लॉ एंड ऑर्डर का इश्यू, दलितों पर अत्याचार और महिलाओं पर अत्याचार के आधार पर तमिलनाडु की जनता वोट करने जा रही है। வரப்போகிற தேர்தல் எப்படி இருக்கும் என்றால், திமுகவின் மிகப்பெரிய மோசடி ஊழல்கள் பற்றியும், அதே போல சட்டம் ஒழுங்கில் இருக்கிற ஆபத்தை பற்றியும், தலித் மக்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல்கள் குறித்தும், பெண்கள் குறித்து இருக்கிற ஆபத்து, பெண்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் குறித்தும், இது போன்ற திமுகவின் செயலிழந்த தன்மைதான் திமுகவுக்கு இந்த முறை தேர்தலில் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கு। डीएमके सरकार ने 39,000 करोड़ के शराब घोटाला, सैंड माइनिंग स्कैम, एनर्जी स्कैम, ईएल कॉट स्कैम, ट्रांसपोर्ट का स्कैम, मनी लॉन्ड्रिंग स्कैम, न्यूट्रिशन किट स्कैम, फ्री धोती स्कैम, कैश फॉर जॉब, रेड सैंड स्मगलिंग और मनरेगा स्कैम। इसके अलावा भी बहुत सारे स्कैम का जवाब पहले तमिलनाडु की जनता को देना चाहिए। तमिलनाडु की जनता स्टालिन और उदयनिधि से एक करप्शन का जवाब मांगती है। இந்த தேர்தலில் திமுக மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது। தமிழகத்தின் முதல்வராகிய ஸ்டாலின் அவர்களும், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தந்த ஊழல், आप स्कैम के नाम पढ़ो। நாம் டாஸ்மாக் ஊழல் முதல்ல இருக்கிறது। டாஸ்மாக் ஊழல், அதுல மிகப்பெரிய மோசடி நடைபெற்றிருக்கிறது। அதே மாதிரி 39,775 கோடி அந்த மோசடி நடைபெற்றிருக்கிறது। அதே மாதிரி மணல் இங்கிருந்து கொள்ளை போகிறது, அது 5,800 கோடி ரூபாய்க்கு மேல் அந்த மோசடி இருக்கிறது। எனர்ஜி, மின்சாரம், அந்த நிலக்கரி, இது போன்ற ஊழல்கள் 4,400 கோடி। எல்காட் நிறுவனத்தில் நடைபெற்றிருக்கிற அரசு நிறுவனத்தின் பங்குகள் விற்பனை மூலம் மோசடி 3,000 கோடிக்கு மேல் இருக்கிறது। போக்குவரத்து துறையில் நடைபெற்றிருக்கும் ஊழல் 2,000 கோடிக்கு மேல் இருக்கிறது। பண மோசடி, மணி லாண்டரிங்ல 1,000 கோடிகளுக்கு மேல ஊழல் நடைபெற்றிருக்கிறது। அதே போல ஊட்டச்சத்து கிட்டு வழங்குறதுல 450 கோடி। அதே மாதிரி பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா। அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்।